ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். 30 பேருக்கு சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல டேஸ்ட்டாக மந்தி பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் சேர்ந்து வெளியே குக் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு வெளியே அடுப்பு கூட்டி குக் பண்ணோம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து குக் பண்ணோம். அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க. நாங்கள் மந்தி பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நைட்டுக்கே வந்து மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். மசாலா வந்து மந்தி பிரியாணி மசாலா 1 பேக்கெட்டும், இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டும் கொஞ்சமாக மஞ்சள் மிட் பண்ணிவிட்டு இதில் கறி பவுடரை மிட் பண்ணிட்டு நான் இதில் எட் பண்ணுற அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு கொஞ்சமாக வாட்டரும் கொஞ்சமாக ஆயிலும் மிட் பண்ணி இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இதை அப்படியே சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். நீங்கள் இன்றைய தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். 30 பேருக்கு 5 kg ரைஸ் தான் எடுத்துக்கிறோம். அதுக்கு 5 ஃபுல் சிக்கனை வந்து இந்த மாதிரி சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு தான் இப்போ இதில் மசாலாவை மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். நைட்டுக்கே மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாளே குக் பண்ணக்குள்ள சிக்கன்லேயும் நல்ல மசாலா இறங்கி நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். அதுக்காக வேண்டி தான் நான் அப்படி செஞ்சுருந்தோம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸுக்கு முதவே மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணி எடுக்கும். மேலும் பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே நான் கவர் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருந்தோம். நைட்டே நாங்கள் டிசர்ட் டைம் செஞ்சு வச்சிட்டோம். அப்படின்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்பேனிஷ் புடிங் செஞ்சுருந்தோம். ஸ்பேனிஷ் புடிங் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே கொஞ்சமாக செய்கிற ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அதோட ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேனிஷ் புடிங் எப்படி செய்கிறேன்னா நான் இதில் வந்து 3 மில்க் மேட் இன்றைக்கி செஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டுக்கு கீ ஆட் பண்ணி அதில் நட்ஸை போட்டு நல்லா வறுத்துட்டு எக்கில் வந்து எக்கில் ஒயிட்டை வேறையாகவும் யோல்க வேறையாகவும் எடுக்கணும். இந்த மாதிரி இந்த புடிங் 30 பேருக்கு தேவையான அளவு மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருந்தோம். இதில் வந்து 9 எக் தான் நெட் பண்ணியிருந்தோம். 9 எக் யோல்க வேறையாக எடுத்து வச்சுட்டு ஒயிட்டையுமே வேறையாக எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இதில் மில்க் மேட்டும் எங்களுக்கு 3 மில்க் மேட் தேவைப்பட்டிருந்துச்சு. நான் இந்த புடிங் எப்படி செய்கிறேன்ற மெத்தட்டை மட்டும் சொல்லிடுறேன். இதோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு மில்க் மேட் எட் பண்ணினீங்களோ அதே அளவுக்கு வாட்டர் மிட் பண்ணணும். நான் 3 மில்க் மேட்டின் எட் பண்ணியிருக்கிற சொட்டி 3 கப் அளவுக்கு அந்த மில்க் மேட்டின் அளவுக்கே வாட்டர் எட் பண்ணுறேன். இப்போ இந்த மில்க் மேட் வந்து எக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் மந்தி ரைஸ் வந்து 5 kgக்கு செய்யாமல் ஒரு 1 kg அளவுக்கு மாதிரி நீங்கள் செய்யணும். அப்படின்னா நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிக்கிறேன், உங்களுக்கு அந்த ரெசிபியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இங்கே ஜெலட்டின் பவுடருக்கு வந்து வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா கரைச்சி விடுறேன். இப்போ இது நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நாங்கள் இந்த மில்க் எட் பண்ணணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிக்கிறேன். பாருங்கள், இந்த ஜெலட்டினுமே வந்து நல்லா திக்காக வந்திக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து மில்கில் எட் பண்ணுறேன். இந்த புடிங்கை நான் இன்றைக்கி செய்யலை, என் சிஸ்டர் ஒன்று தான் செய்கிறா. அவவும் யூடியூப் சேனல் செய்கிறா. அவள் நிறைய பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் போடுவாள். உங்களுக்கு பேக்கிங் ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னால் அவட ரெசிபியை பார்த்து செஞ்சாலுமே நல்ல பெர்ஃபெக்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் வரும். உங்களுக்கு அவட ரெசிபி பார்க்கணும் அப்படின்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது இந்த மாதிரி நல்லா கரைச்சி விடணும். இந்த ஜெலட்டினும் நல்லா கரைஞ்சி இந்த மில்க் கொஞ்சம் லைட்டாக திக்காகி வரும். இந்த எக்கெல்லாம் நல்லா கரைஞ்சி இது நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே வேறு எடுத்து வைக்கிறேன். இது நல்லா ஆறணும். இங்கால நான் ஏற்கனவே வேறு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எக் ஒயிட், அப்போ அதில் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் செட் பண்ணிட்டு இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஒயிட் கலருக்கு வரணும். பாருங்கள், இது இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதை மற்ற பக்கம் திருப்பினாலும் இது கீழே விழாத அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த மில்க் இதில் எட் பண்ணுறேன். இந்த மில்க் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் இது நல்லா வரும். நான் ஏற்கனவே கொஞ்சமாக செஞ்சுக்கிற இந்த டெசர்ட் ரெசிபியுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்ல டேஸ்ட்டாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவையாலும் ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் வேறு லெவல் ஆகிக்கும். எல்லா மில்க்கையும் எக் ஒயிட்டோடு எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது அப்படியே ட்ரேயில் ஊற்றிட்டு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறேன். இது நல்லா திக்காகிறதுக்கு இது ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறதுக்கு ஏற்கனவே அந்த வறுத்து வச்சுருந்த நட்ஸை இந்த மாதிரி மேலுக்கு தூவி விடுறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன நட்ஸ் வேணும்னாலும் எட் பண்ணலும். இன்றைக்கி நாங்கள் வந்து இதில் பாதாம் தான் எட் பண்ணியிருந்தோம். அதோட ஸ்ரீலங்கா பேர்வேலையை சேர்ந்த ஒரு பிரதர் உண்டு, ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே நடந்து சுற்றி வந்து சாதனை படைக்கணும்ண்டு.
1500 கிலோமீட்டர் தூரம் நடந்து வரதுக்கு அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அல்ஹம்துலில்லாண்டு அரவாசி தூரம் அவர் நடந்துட்டாரு. அல்ஹம்துலில்லாண்டு இவரோட பயணம் வந்து எந்தவித ஆபத்தும் இல்லாமக்கி முழு ஆரோக்கியத்தோட இவர் நல்லபடியா ஸ்ரீலங்கா ஃபுல்லாவே நடந்து வரணும் அப்படின்னு துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் இவருக்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் எங்கெங்கே போகிற அப்படின்ட்டு டிக்டாக்லேயும் யூடியூப்லேயும் ஷேர் பண்ணிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு இவரோட சேனலை பார்க்கணும் அப்படின்னா சோமிது வியூஸ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி பாருங்கள். இங்கால இப்போ அடுத்த நாள் வந்து அடுப்பை கூட்டியிருந்தோம் குக் பண்ணுறதுக்காக வேண்டி. அடுப்பில் ஆக்குறதுமே வேறு லெவல் டேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் பாதாம் தான் நெட் பண்ணியிருந்தோம். இங்கால இப்போ அடுத்த நாள் வந்து அடுப்பை கூட்டியிருந்தோம் குக் பண்ணுறதுக்காக வேண்டி. அடுப்பில் ஆக்குறதுமே வேறு லெவல் டேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் லாஸ்ட்டாக எல்லோரும் சேர்ந்து கெதரிங் செய்யக்கொள்ளைக்கு கேஸ் குக்கரில் தான் குக் பண்ணியிருந்தோம். அந்த நாள் வந்து நாங்கள் ரைஸ் அண்ட் கறி தான் குக் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கல்யாண சாப்பாடு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணியிருந்தோம். அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக வந்துச்சு. உங்களுக்கு அந்த ரெசிபி வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு 1 pot ரைஸ் ஒட்டி நல்லா ஈஸியாகவே இருக்கும் அப்படின்னு தான் நான் அடுப்பில் குக் பண்ணும் அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டுக்கு ஆயில் எட் பண்ணிட்டு இது கூடவே வெங்காயத்தை எட் பண்ணி வதக்கி விட்டோம். இந்த வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் வதங்கின்னு வரக்கொள்ளைக்கு இதில் கடுகு, ஏலக்காய், கருவேப்பட்டை இதெல்லாம் எட் பண்ணோம். கராமும் எட் பண்ணோம். அதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் ஸ்டாரும் கூட எட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டோம். இன்றைக்கி குக் பண்ணுற வேலையை நான் தான் பார்த்துருந்தேன். இது கூடவே கருவேப்பிலையுமே எட் பண்ணினோம். இதில் கீ 3 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இதில் எட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் அளவுகள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்டா செக் பண்ணி பாருங்கள். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி எட் பண்ணுறேன். நீங்கள் தக்காளியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா வதக்கி விடணும். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் இதில் ஒரு 30 பச்சைக்கொச்சிக்காய் மாதிரி எட் பண்ணுறேன். இதில் நடுவில் மட்டும் கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிட்டு எட் பண்ணேன். இது 2ஆக கட் பண்ணலை, நடுவில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணினேன். அதுலுக்கும் அந்த மசாலா எல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையுமே எட் பண்ணுங்கள். வெங்காயம் எட் பண்ணிட்டோடையே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் எட் பண்ணுங்கள். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணுறதுக்குமே ஃபஸ்ட்டுக்கு மறந்துட்டேன். இடையில தான் வந்து எட் பண்ணினேன். அந்த வீடியோமே உங்களுக்கு இதில் காட்டிப்படலை. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் சில்லி பவுடர் எட் பண்ணினேன். சில்லி பவுடரை ஆயில் எட் பண்ணக்கொள்ளைக்கு கலர் வந்து நல்லா ரெட் கலருக்கு வரும். அதுக்காக வேண்டி தான் சில்லி பவுடர் எட் பண்ணுறேன். சில்லி பவுடர் எட் பண்ணினதுமே நீங்கள் மிச்ச நேரத்துக்கு வதக்கிட்டிக்க வேணும். சில்லி பவுடர் வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமாவே நான் இந்த சிக்கன் அப்படியே இதில் எட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே மூடி வைக்கிறேன் ஒரு 15 மினிட்ஸுக்கு. இது மூடி இதில் தண்ணி விட்டு லைட்டாக குக் ஆகினதுக்கப்புறமா இதில் மறுபடியுமே நான் இதில் தண்ணி எட் பண்ணினேன். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என் சேனல் இதுக்கு பிறகு வந்து 30 பேருக்கு குக் பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டிஸான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கலும். நாங்கள் இருக்கிற கம்பவுண்டில் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் பேசினோம், அதாவது லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து பேசினோம். மந்த்லி ஒருக்க மாதிரி இந்த மாதிரி வெளியே குக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அப்படி குக் பண்ணி சாப்பிடக்கொள்ளைக்கு இன்ஷா அல்லாஹ் நான் கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து அந்த ரெசிபீஸுமே உங்களுக்காக வேண்டி ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இது மாதிரியான நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்றால் கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வந்து அரிசை ஊற வைக்கணும். அங்கால கறி குக்காக நீக்கக்கொள்ளைக்கே 5 kg ரைஸை வந்து நல்லா 2 தண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஊற வைக்கிறேன். இதில் 2 தண்ணி வாஷ் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டலை, வீடியோ நல்லா லென்த்தாக பேத்துடும். அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி குயிக்காகவே காட்டுவோம் அப்படின்ட்டு. இது ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சாலே போதும் இந்த அரிசை. நாங்கள் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் இந்த மந்தி பிரியாணி செஞ்சோம். உங்களுக்கு விருப்பமான என்ன அரிசி வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். இங்கால சிக்கன்ல இருக்கிற இந்த தண்ணியெல்லாம் மட்டும் நல்லா இது குக்காகி வந்திக்குது. நான் ஏற்கனவே சிக்கன் குக்காகி 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து மறுபடியும் கொஞ்சம் தண்ணி எட் பண்ணிட்டு தான் இதை குக் பண்ணி எடுத்தேன். இந்த சிக்கனை மறுபடியும் திருப்பி போட்டுட்டு இதை நல்லா குக் பண்ணி எடுக்கிறேன். இது 40 மினிட்ஸ் குக் ஆகினால் போதும். சாக்கோலை வந்து பற்ற வச்சுட்டிக்கிறோம் சிக்கனை கிரில் பண்ணுறதுக்காக வேண்டி. $40 மினிட்ஸ் ஆகிட்டுது. இப்போ சிக்கன் நல்லா குக்காகி வந்திக்குது. இப்போ இந்த சிக்கனை மட்டும் வேறையாக எடுக்கிறேன்.
பாருங்கள் இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக தான் வந்துக்குது. இப்போ இதில் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு ஆட் பண்ணுங்கள். இதில் மந்தி பிரியாணி மசாலா பேக்கெட் 1.5 பேக்கெட் ஆட் பண்ணிட்டு 1/2 பேக்கெட்டை வந்து வேறு எடுத்து வைக்கிறேன். சிக்கன்லேயும் மறுபடியும் மசாலா மிக்ஸ் பண்ணணும். இதில் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இது கூடவே தயிரும் ஆட் பண்ணுறேன். நான் இதில் கொடுத்துருக்கிற இன்க்ரீடியன்ஸில் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணணும். இதை நீங்கள் மிச்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணி நிற்க வேணாம். இந்த மசாலா தீஞ்சிடும். இந்த மாதிரி ஒயிடுற மிச்ச நேரத்துக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுமே அப்படியே இதில் வாட்டர் ஆட் பண்ணுறேன். வாட்டர் அளவு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தீங்களோ அதோட 2 மடங்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் வாட்டர் ஆட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டுக்கு 5 kg ரைஸையும் ஒரு பவுலில் போட்டு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த பவுல்டு அளவுக்கே 2 பவுல்டு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பவுல் வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டுக்கு 1/2 பவுல்டு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி அந்த சிக்கனை குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அடுத்தது 1.5 பவுல் ஆட் பண்ணினேன் வாட்டர். இப்போ இங்கால சிக்கனுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணுறதுக்கு மந்தி மசாலா வந்து 1/2 பேக்கெட் ஆட் பண்ணிட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சளும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணுறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணுறேன். கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். சில்லி பவுடர் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். தயிரும் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டுக்கு லெமனும் ஆயிலையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சிக்கனில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். மசாலாவை நல்லா இந்த மாதிரி பூசி விடுறேன். இங்கால வாட்டர் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ இதில் நான் 2 ட்ரை லெமன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இந்த அரிசியை ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நல்லா குக் பண்ணுறதுக்கு விடுறேன். லாஸ்ட்டுக்கு இதில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் போதாத மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ இங்கால வந்து சிக்கன் ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இதை அப்படியே வந்து கிரில் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு சிக்கனை கிரில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா லைட்டாக தவாவில் ஆயில் இல்லாட்டி பட்டர் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கும். மேலும் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை, ரோஸ்ட் பண்ணின மாதிரி எடுத்தாலே போதும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கால இந்த ரைஸில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா குக்காகி வந்திக்குது. அப்படியே நெருப்பை வந்து நாங்கள் அப்படியே குறைச்சிட்டு லைட்டாக இதை தணல்ற வச்சோம். இப்போ இது நல்லா புளிங்கி வரதுக்காக வேண்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குத்தி விட்டோம். இப்போ இதுக்கு மேலே வந்து சாக்கோல் ஃப்ளேவர் வரதுக்காக வேண்டி நான் இப்போ இதில் ஒரு பவுலண்டு வைக்கிறேன். இப்போ இதில் வந்து ஏற்கனவே நல்லா சூடாகிறதுக்கு வச்சுருந்த சாக்கோலை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். 3 சாக்கோல் ஆட் பண்ணிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நெய் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணக்குள்ளே பாருங்கள் இதில் இந்த மாதிரி புகையெல்லாம் நல்லா வெளியே போகும். இப்போ இதை அப்படியே மூடிட்டு இதை அப்படியே டம்மில் போடுறேன். இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மூடி வச்சாலே போதும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு இந்த சாக்கோல் ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி நல்லா பெர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. இப்போ இந்த சாக்கோல் அப்படியே வேறே எடுத்துகிட்டு இந்த ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பிலிருந்து வேறையாக இந்த ரைஸ் பாட்ஸை வந்து வேறே எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த சிக்கனுமே நல்லா கிரில் ஆகி வந்திக்குது. இதை அப்படியே லாஸ்ட்டுக்கு இந்த ரைஸுக்கு மேலே தான் வச்சேன். மந்தி பிரியாணி இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த சிக்கன் அப்படியே இதுக்கு மேலே வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சுட்டோம். லாஸ்ட்டுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் எடுத்து சாப்பிட்றதுக்கு மாதிரி. இங்கே சலாட் செய்கிறதுக்கு தக்காளியும் வெங்காயமும் பச்சைக்கச்சிக்கும் கூடவே வெள்ளரிக்காவும் இதில் ஆட் பண்ணினோம். இதில் கோவாவும் சலாடிலையும் ஆட் பண்ணிட்டு மயோனைஸ் ஆட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டுக்கு மிளகும் சால்ட்டும் கூடவே வந்து லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சலாட் வந்து நல்லா ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த ரெசிபியுமே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மந்தி பிரியாணி ரெசிபி உங்களுக்கு கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.